ஆனோ இவனும் உனக்கு சத்துரு இல்லையே, எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை தானே, வேணும்னா ஒண்ணு பண்ணு, எங்களுக்கு பிறக்கிற குழந்தை எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துடுறோம். கொஞ்சம் கொஞ்சமா கம்சன் நிதானத்துக்கு வந்தான். அவர் சொல்றது அவனுக்கு சரின்னு பட்டது. பட்டு என்ன பண்ணினான்னா வசுதேவரையும் தேவகியும் கொண்டு போய் ஜெயில போட்டுட்டான். கம்சன் இதை பண்ணிருக்க வேண்டாம், வசுதேவரையும் கொலை பண்ண வேண்டாம், தேவகியும் கொலை பண்ண வேண்டாம், பிறக்கக்கூடிய குழந்தையும் கொலை பண்ண வேண்டாம். சுலபமா ஒரு விஷயத்தை அவன் தட்டிட்டு போயிருக்கலாம். என்ன தட்டிட்டு போயிருக்கலாம்? வசுதேவர் ஒரு ஜெயில், தேவகி ஒரு ஜெயில், 2 ஜெயில 2 ரூம்ல தனித்தனியா போட்டா குழந்தையா பிறக்க போறது இல்ல. ஏன் இது கம்சனுக்கு தோணல அப்படின்னுட்டா, தெய்வ சங்கல்பம் ஒண்ணு நடக்கணும்னு உலகத்துல இருக்கும் பொழுது ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு அறிவாளிக்கு கூட புரியாம போயிடும். உலகத்திலேயே ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டுக்கு அவருடைய ஃப்ரெண்டு போனார். போன உடனே அவர் வீட்டு சவுத்துல 2 ஓட்டை பண்ணி வச்சிருந்தார். அந்த அதிமேதாவியான அறிவாளியை பார்த்து அவருடைய சிநேகிதர் கேட்டார், எதுக்கு 2 ஓட்டை, ஒன்னு பெருசா ஒன்னு சின்னதா பண்ணி வச்சிருக்கேன்? அந்த மேதாவி சொன்னார், பெரிய எலி போறதுக்கு ஒண்ணு, சின்ன எலி போறதுக்கு ஒண்ணு. அந்த மேதாவிக்கு பெரிய ஓட்ட வழியா சின்ன எலியும் போயிடுங்கிறது கூட தோணல. பத்தேலா, உலகமே அவரை பெரிய மேதைன்னு கொண்டாடித்து. காரணம், யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரிய புத்திசாலிக்கு கூட சின்ன விஷயம் புரியாம போயிடும். வசுதேவரையும் வதம் பண்ண வேண்டாம், தேவகியும் வதம் பண்ண வேண்டாம், பிறக்கக்கூடிய குழந்தையும் வதம் பண்ண வேண்டாம், 2 பேரையும் பிரிச்சுட்டாலே போறமே. ஒரு கால் இந்த சின்ன விஷயம் அவனுடைய புத்தியில புரியாம போனதுக்கு ஒரு காரணம், தெய்வத்தினுடைய ஒரு சங்கல்பம் நடக்கணும்னு இருக்கும் பொழுது இது மாதிரி புத்தியில புரியாம போயிடலாம். இல்லைன்னா கம்சன் இப்படி கூட நினைச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோன்றது. என்னன்னா, குழந்தைய கொலை பண்றதை விட, வசுதேவர் தேவகி யாரையாவது கொலை பண்றதை விட, ஒரு தம்பதிகளை பிரிக்கிறது பெரிய பாபம்னு அவன் நினைச்சானோ என்னவோ. குழந்தைய கொலை பண்றதை காட்டிலும், ஒரு பெண்ணை கொலை பண்றதை காட்டிலும் கல்யாணம் ஆனவர்களை பிரிக்கிறது பெரிய பாபம் நினைச்சுட்டுதான் அவன் இந்த காரியத்தை பண்ணாம இருந்தான்னு தோன்றது எனக்கு. அப்ப வசுதேவரன் தேவகியின் ஜெயில இருக்கும் பொழுது முதல்ல ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்த உடனே வசுதேவருக்கு இது ஆண் குழந்தையா இது பெண் குழந்தையா அப்படின்னு கூட பார்க்க தோணல. குழந்தை பிறந்த உடனே அவருக்கு என்ன தோணித்தான், இது கம்சனுடைய சொத்து. அப்படி ஒரு சத்தியசந்தரா அவர். அப்படிப்பட்ட சத்தியசந்தரா இருக்கிறதுனாலதான் கிருஷ்ணர் அவருக்கு பிறக்க போறான். இது கம்சனுடைய சொத்துன்னு தோணித்தான். அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் அப்படி கம்சன்ட்ட போனாரா. அந்த துஷ்டனுக்கு கூட மனசு மாறிடத்தான். இப்படி இவர் சின்ன எலிக்குஞ்சு மாதிரி பிறந்த குழந்தை பட்டாட்டம் இருக்கு, ஒரு துணியில சுத்திண்டு அந்த பிரசவ அறையிலிருந்து தூக்கிண்டு கொடுக்கிறார். எப்படி முடிஞ்சதுனார், கிம் துஸ்ஸகம்னு சாதூனாம் விதுஷாம் கிம் அபேட்சிதாம் கிம காரியம் கதர்யானாம் துஸ்தியஜம் கிம் திருதாத்மனாம். சத்தியசந்தர்கள் அப்பேற்பட்ட மகான்களால முடியாதது ஒண்ணும் கிடையாது. துஷ்டர்களால அவர்கள் இந்த காரியம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வசுதேவர் அந்த குழந்தையை கொண்டு போய் கொடுத்தார். கம்சனுக்கும் இரக்கம் வந்தது. அந்த குழந்தைய பார்த்தான், பிஞ்சு குழந்தைய. வசுதேவரை பார்த்தான், சுவாமி இந்த குழந்தை என்ன கொலை பண்ண போறதில்லை, நீங்க எடுத்துட்டு போயிடுங்கோ அப்படின்னா. அவர் அண்ணண்டு போனாரோ இல்லையோ, இன்னொருத்தர் சபைக்குள்ள வந்தார். நாராயண நாராயண நாராயண. நாரதர் வந்தார் கம்சனுடைய சபையில. அப்ப நாட்டியம் ஆடின்னு இருக்கா. நிறைய பெண் குழந்தைகள்லாம் வட்டமா நின்னுண்டு கோலாட்டம் போட்டு இருக்க. நாரதர் சபையில உட்கார்ந்த உடனே கம்சன்ட்ட கேட்கிறார், அப்பா எத்தனை குழந்தைகள் இங்க கோலாட்டம் போடுறது? அப்படியே கம்சன் பக்கத்துல இருக்கிறவாளை கேட்கிறான், எவ்வளவு பேரு? 100 பேர். 100 பேரா சுவாமி? அதுல அந்த பச்சை பாவாடை கட்டின்னு இருக்காளே அந்த பொண்ணு, அவ இந்த 100 பேர்ல எத்தனாவது பொண்ணு? கம்சன் என்ன சொல்றான், இப்படியா அப்படியா குழப்பம் வருது. சரி, இந்த கூட்டத்துல யார் 8வது பொண்ணு? தெரியல. நாரதர் சொன்னார், அன்றைக்கு அசரீரை 8ன்னு சொல்லிட்டு போயிருக்கேப்பா, அது முன்னாடி 8 பின்னாடி 8, நம்ம லோகத்து கணக்கு வேற, தேவலோகத்து கணக்கு வேற, நான் வரேன் அப்படின்னு போயிட்டார். இதுக்கு மேல சொல்லணுமா கம்சனுக்கு? என்ன பண்ணினான் அப்படின்னா, போன வசுதேவரை கூப்பிட்டான்.
வசுதேவரும் ஏதோ இந்த குழந்தை தப்பிச்சுடுத்துன்னு சந்தோஷத்தோட போகல. அவருக்கு தெரியும் துஷ்டன் இப்ப விட்டுட்டான், புத்தி சித்த நாள் கழிச்சு மாறும். இந்த குழந்தைய என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு குழந்தையும் பிடிச்சாம் தேங்காய் உடைக்கும் பொழுது பக்கத்துல ஒரு பாறையில உடைக்கிற மாதிரி இந்த பிஞ்சு குழந்தையினுடைய காலை பிடிச்சிருப்பான். பக்கத்துல ஒரு பெரிய கல் இருக்கும், பட்டுன்னு உடைப்பானாம். துக்க சுழலையே சூழ்ந்து கிடந்த வலையை அறப்பறித்து புக்கினிற் புக்குனை கண்டு கொண்டேன், இனி போக விடுவதுண்டே. மக்கள் அறுவரே கல்லிடை மோத இழந்தவன் தன் வயிற்றில் சிக்கென வந்து பிறந்து நின்றாய், திருமாலிருஞ்சோலை எந்தாய். பெரியாழ்வார் சொல்றார், மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில். ஒவ்வொரு குழந்தையை எப்படி கொலை பண்ணினான்னு ஆழ்வார் சொல்றார். மக்கள் அறுவரை கல்லிடை மோத அப்படிங்கிறார். 6 குழந்தைகள் பிறந்து ஒவ்வொரு குழந்தையா இவன் அடிச்ச உடனே அப்பா உக்ரசேனர் பார்த்தார், கம்சா நீ பண்றது தப்பு, இப்படி பண்ணாதரா, ஏண்டா தப்பெல்லாம் பண்ற, மகா பாப்பங்களை பண்ற. யார் பண்றா பாப்? நீந்தான் பண்ற பாப். உக்ரசேனம் சபிதரம் எது போஜாந்தகாதிபம். என்ன பண்ணா, இறங்கியா கீழே சீட்டுல இருந்த வயசான கிழவர் அவரை பிடிச்சு தள்ளினான். அவரை பிடிச்சு தூக்கி ஜெயில போட்டான். தானே சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்துட்டா. அவனுக்கு யார் பட்டாபிஷேகம் பண்ணுவா? அவனே கிரீடத்தை எடுத்து தலையில வச்சுண்டா. ஸ்வயம் நிகிருஹ்ய புபூஜே சூரசேனான் மகாபலாகா. நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிவிச்சா, நானே எனக்கு நானே பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன், இனிமே நான் தான் உங்களுக்கெல்லாம் ராஜா. பாவம் அப்பா ஜெயில இருக்கார். பழைய மந்திரிகள் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டான். புதுசா மந்திரி சபையை ஃபார்ம் பண்றான். யாரு இவனுக்கு மந்திரினா? பிரலம்ப பகஜானூர திருணாவர்த்த மகாஷனைஹி முஷ்டிகாரிஷ்ட த்வீத பூதனா கேசி தேனுகைஹி. யார் யாருன்னா, பிரலம்பன் ஒரு அசுரன், பகன் ஒரு அசுரன், சரானுரன் ஒரு அசுரன், திருணாவர்த்தன் ஒரு அசுரன், அகாசுரன் ஒரு அசுரன், முஷ்டிகன், அரிஷ்டன், த்விதன், பூதன, கேசி, தேனுகன். இவாளந்தான் இவாளுக்கு மந்திரி சபையில மந்திரியா வச்சுட்டு இருக்கான். அப்புறம் அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கவும் வேணுமா? 6 குழந்தைகள்ல 7வது குழந்தையா முதல்லயே கைங்கரியம்னு ஆசைப்பட்டுட்டு பலராமர் வந்து உட்கார்ந்தார். பலராமர் இங்க வந்து பிறக்கிறாரேன்னு பகவான் பார்த்து என்ன பண்ணினானா, அப்படியே தேவிய கூப்பிடுறான். சாட்சாத் தேவியான துர்கையை கூப்பிட்டு, கச்ச தேவி பிரஜம் பத்ரே கோப கோபிர் அலங்கிருதம் ரோஹிணி வசுதேவஸ்ய பாரியா ஆஸ்தே நந்த கோகுலே அன்யாஸ்ச கம்ச சம்பிக்னா விவரேஷு வசந்தி. அதனால நீ என்ன பண்ணு, இந்த 7வது கர்ப்பத்தை ஆக்கர்ஷிச்சு இந்த வயத்திலிருந்து கொண்டு போய் ரோஹிணியுடைய வயத்துல சேர்த்துடும். நீ என்ன பண்ணார், நந்தனுடைய பத்தினியான யசோதையனுடைய வயத்துல போய் உட்கார். கச்ச தேவி பிரஜம் பத்ரே கோப கோபீர் அலங்கிருதம் ரோஹிணி வசுதேவஸ்ய பாரியா ஆஸ்தே நந்த கோகுலே. நீ அங்க போய் இரு, மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 7வது கர்ப்பம் அப்படியே வயிறு சுருங்கிடுத்து. எல்லாரும் நினைக்கிறா, கம்சன்ட்ட இருக்கக்கூடிய பயத்தினாலேயே இவளுக்கு கர்ப்பம் களைஞ்சு போயிடுத்து அப்படின்னு நினைக்கிறா.